ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வண்டர்ஃபுல் லைஃப். எங்கள் வீட்டு தைப்பொங்கல் vlog தான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் சைட் தைப்பொங்கல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் தைப்பொங்கல் அம்மா வீட்டில் தான். காலையில் 4 மணிக்கெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி இங்கே வந்துட்டோம். அப்போவுமே வர்றதுக்கு வந்துட்டு 8:30 9 o'clock பக்கம் ஆகிடுச்சு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேகமாக அங்கே போய் ஒரு கிளிப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளேயே போனேன். ஒரு பக்கம் குட்டீஸ் எல்லாம் அடித்து மல்லு கட்டி அழுது புரண்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்துட்டு எங்கள் அம்மா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பொங்கல் விடுறதுக்கு தேவையான அரிசியெல்லாம் அளந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து சம்பா பச்சரிசின்னு சொல்லுவாங்க. பொங்கல் வந்து இந்த அரிசியில் தான் விடுவாங்க. இது பார்க்குறதுக்கு ரோஸ் கலரில் இருக்கும். எங்கள் ஊர் சைடு எல்லாருமே இந்த பச்சரிசியில் தான் வந்துட்டு பொங்கல் விடுவாங்க. இந்த அரிசியில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பாவும் மனோகரனாவும் சேர்ந்து 1/4 மணி நேரமாக போராடி இந்த அடுப்பை செட் பண்ணிட்டாங்க. கடைசியாக இந்த அடுப்பை ஒழுங்காக செட் பண்ணாதான் பானையில் பால் ஒன்று போல் பொங்கி வரும். அதே மாதிரி பொங்கலும் கடைசி வரைக்கும் கிண்டுறதுக்கு தோதாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. அடுப்புக்கு இந்த பக்கம் வந்துட்டு கிழக்க பார்க்க சாமி கும்பிட்றதுக்கு தேவையான விளக்கு, பழங்கள், காய்கறி இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இனிதான் அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டே சாண பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டாங்க. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த குட்டி இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க சிரிச்சுட்டே. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே ஸ்ரீ தீபா சில்க்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு சேம் கலரில் ஒரு காட்டன் ஃப்ராக் ஆர்டர் போட்டிருந்தேன். பொங்கலுக்கு மொதல் நாள் தான் பார்சல் ரிசீவ் ஆச்சு. ஸோ பார்சல் ஓப்பன் பண்ணவே இல்லை. இங்கே வந்து அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்களுக்கு சேம் கலரில் கவுன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு கேப்பில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி இங்கே வந்து பார்க்க வந்துட்டு பழைய வீட்டோட சாமி ரூமில் வந்துட்டு அப்பா எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுருந்தாங்க. பொங்கல் விடுறதுக்கு தேவையான அரிசி களையிற சட்டி, அப்புறம் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்குள்ள பானை அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நான், அண்ணா, தம்பி எல்லாம் சேர்ந்து எல்லாத்தையுமே ஒன்றா வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து குத்து விளக்க வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் 1 by 1 சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பெட்டி வந்துட்டு என் தாத்தா ஆச்சி யூஸ் பண்ண அந்த காலத்து ரெங்கு பெட்டி. இந்த பெட்டி வந்துட்டு கேஷ் பாக்ஸு. இது வுட்டில் இருக்கும். இதை வேஸ்ட்டில் போடாமல் அப்பா எடுத்து பத்திரமா வச்சுருக்காங்க. ஆச்சி தாத்தா யூஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்ற வேலை நடந்துட்டு இருக்கனால இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அதை எடுத்து வைங்க, இதை எடுத்து வைங்கன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு அலைஞ்சு கடைசியில் ஒரு வழியாக பானையை அடுப்பில் வச்சு செட் பண்ணியாச்சு. காலையில் 5 to 6 மணிக்குள்ளே விட வேண்டிய பொங்கலை ஒரு 10:30 பக்கம் தான் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக குளித்து ரெடியான டிக்கெட் வந்துட்டு இந்த கடைக்குட்டி தான். ஸோ எப்போ வந்துட்டு வாழ்க வளமுடன் சொன்னாலும் சிரிச்சுட்டே கையை தூக்கிடுவா. இந்த குட்டீஸ் எல்லாமே கிளம்பினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஈவனாக வச்சுட்டு ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். முடியவே இல்லை. ஒன்று இந்த பக்கம் போகுது, ஒன்று அந்த பக்கம் போகுது. கடைசி வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே முடியல. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொங்கலை வச்சு இறக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் எல்லாம் இதே சேம் ப்ராசஸ்லாம் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி வீட்டு முத்தத்தில் மணலை பரப்பி பொங்கல் கட்டி இல்லைன்னா மண் அடுப்பு இதில் ஏதாவது ஒன்று வச்சு ஓலை இலையை யூஸ் பண்ணி தான் பொங்கல் விடுவாங்க. பித்தளை பானை, வெண்கல பானை இந்த மாதிரி பானைகளில் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. தேங்காவை உடச்சி விட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வச்சுருக்கிற அரிசியை அந்த மாதிரி களைஞ்சி அதோட தண்ணியை பானை ஃபுல்லாக விட்டு அதில் தான் பொங்கல் வைப்பாங்க. பானையோட விளிம்பு வரைக்குமே வந்துட்டு இந்த அரிசி களைஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அரிசியை வந்து தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஓலைப்பட்டியில் வச்சு வடிய விட்டுருவாங்க.
பால் பொங்குறதுக்குள்ளே அரிசியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணும்போது அது ஒரே கொதியில் சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே பொங்கல் வச்சு இறக்குனதுக்கு அப்புறமேட்டு தான் காலையில் சாப்பாடு நடக்கும். பட் இன்னைக்கு குட்டீஸ்லாம் இருக்காங்க. ஆல்ரெடி மணி வேற 11:30 ஆயிடுச்சு. ஸோ பால் பொங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் இந்த பக்கம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வந்து பால் எப்படா பொங்கும்னு சொல்லி பானையை சுற்றி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லபடியாக பொங்கி அரிசியை போட்டாச்சு. அரிசி போடும்போது இந்த மாதிரி அரிசி அதில் போட்டு மேலே வர தண்ணியை எடுத்துகிட்டே இருக்கணும். ஃபைனலாக வந்துட்டு கரெக்டாக அரிசியும் தண்ணியும் வரும்போது நிப்பாட்டிட்டு பொங்கல் வந்து கிண்ட ஆரம்பிச்சிடணும். பால் பொங்கி அரிசி போட்டதுக்கப்புறமா தீயை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடணும். கொஞ்சம் ஸ்லோவாக தீ போடணும். ஓலை இலையை நிப்பாட்டிட்டு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தீ போட ஆரம்பிச்சிருவாங்க. வாசலில் வந்து எப்பயுமே வெண்பொங்கல் தான் விடுவாங்க. இந்த பானையில் எடுத்துகிட்டு போகிற தண்ணியை வச்சுட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதுவுமே வெளியில் வைக்கலாம். ரெண்டையும் அட் அ டைமில் வைக்க முடியாது அப்படின்றதுனால இங்கே வெண்பொங்கலும் உள்ளே வந்துட்டு அம்மா சக்கரை பொங்கலும் வச்சாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி துடுப்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருந்தோன்னா பொங்கல் நல்லா ஒன்று போல் வெந்து வந்துடும். ஒரு 15 மினிட்ஸில் வந்துட்டு பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த பானைக்கு அளவாக தான் அரிசி வந்து அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் ஓகே, தண்ணியும் அரிசியும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஓலைப்பட்டி வச்சு மூடி வச்சிட்டோன்னா வேர்த்து வடியாமல் இருக்கும் தண்ணி. இந்த பொங்கல் அச்சுவலும் வாழைப்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சு காலையில் 6 மணிக்கெலாம் சூரிய பகவானுக்கு கும்பிட வேண்டிய சாமியை நாங்கள் வந்துட்டு ஒரு 12 வாக்கில் தான் கும்பிட்டோம். இதுக்கப்புறமா சாமி முன்னாடி வச்சுருந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் அப்பா எடுத்து கொடுத்துட்டு இனி வீட்டுக்குள்ளே வந்துட்டு கன்னி மூலையில் பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அவியல் ப்ரிப்பேர் பண்ணி சக்கரை பொங்கலும் வைக்கணும். ஆல்ரெடி அம்மா சக்கரை பொங்கல் வச்சுட்டாங்க. இந்த அவியலுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வெளியில் அடுப்புலேயே வச்சு இறக்கிட்டோம். சாமி முன்னாடி வச்சுருந்த காய், அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் காய்ங்க எல்லாத்தையுமே எடுத்து எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு காயை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். வெளியில் வந்து பொங்கல் வச்ச அடுப்புலேயே வந்து இந்த அவியலையும் வச்சு இறக்கிட்டோம். ஸோ அன்றைக்கி அவியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, எல்லா காயும் போட்டு பண்ணதுனால. கட் பண்ண காயெல்லாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், 1-2 தட்டின வெங்காயம், தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதையும் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஆட் பண்ணினேன். அன்றைக்கி அவியல் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. சும்மா நாங்களாக கெஸ்ஸிங்கில் தான் ஏனோ தானேன்னு வச்சோம். ஆனால் எல்லா காயும் போட்டு இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சுருந்ததுனால அன்றைக்கி அவியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்தது. பொங்கல் வைக்கிறதுக்காக செட் பண்ண அடுப்பை எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டோம். அவியல் வச்சு இறக்குனதுமே அடுத்த ரவுண்டில் வந்து இந்த பனங்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் தோலோடு கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி எல்லாம் சேர்த்து அந்த அடுப்புலேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பனங்கிழங்கு வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு வேக வைக்கிறத விட தோலோடு வேக வைக்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கன்னி மூலையில் இந்த மாதிரி சந்தன குங்குமம் வச்சு எல்லா காயும் போட்டு நாங்கள் செஞ்ச அவியல், சக்கரை பொங்கல் இதையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அன்றைக்கி
மதிய லஞ்சுக்கு வந்துட்டு இந்த சக்கரை பொங்கலும் அவியலும் தான் சாப்பாடு. இந்த சக்கரை பொங்கல் அவியல் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அப்பளம், வடகம் இது எல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இந்த காம்பினேஷனுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வச்ச பொங்கல் இது. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. வீட்டு முன்னாடி வராண்டாவில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுமே நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் உட்காந்து மறுநாள் குழம்புக்கு தேவையான வெங்காயம் ஃபுல்லாக உரிச்சு வச்சுட்டோம். காலையில் வச்ச வெண்பொங்கல் வந்துட்டு நைட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சிடணும். ஸோ அப்போ தான் அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். சாதமும் நல்லா ஈகி போயிடும். அப்போ தான் மட்டன் குழம்போட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் டேஸ் ஃபுல்லாகவே குட்டீஸோட ரொம்பவே சூப்பராகவும் பிஸியாகவும் போச்சு. ஸோ நைட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் நடந்துச்சு. இந்த கச்சேரியெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் மூடியாக இருந்ததுனால 8 மணி வரைக்குமே வெயில் இன்னும் வரல. ஸோ மேலே மாடிக்கு போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்து குட்டீஸ் எல்லாம் மாமாவோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. நைட்டே வந்து நாங்கள் இந்த வெளியடுப்பில் வந்து மட்டனை வேக வச்சு வச்சுட்டோம் பாதி. இனி மசால் மட்டும் கூட்டி வச்சு வெளியில் அடுப்பில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். குழம்பு ரெடி ஆகிடும். காலையில் சாப்பாடே வந்துட்டு மட்டன் குழம்பும் நாள் வச்ச வெண்பொங்கலும் தான். ஸோ அதனால் காலைல ஏர்லியராகவே குழம்புக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்து வச்சாச்சு. மட்டன் வேக வச்சு வச்சுருக்கிற பானை இங்கே தான் இருக்குது. இனி தான் மசால் கூட்டி திருப்பியும் வெளியடுப்பில் வச்சு எடுக்கணும். அம்மா கிட்டே ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமான்னு கேட்டேன். ஸோ இந்த போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க காஃபி ரெடி பண்ணுறதுக்குள்ளே தொழு பக்கமாக போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அப்பா மாடு வச்சுருக்கும்போது மாட்டு பொங்கல் அன்றைக்கி இங்கே காலையில் தொழுவத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இங்கே தொழுவத்தோட வாசலில் பொங்கல் விட்டு மாட்டுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ மாடெல்லாம் வந்துட்டு அப்பா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் மாட்டு பொங்கல்லாம் நாங்கள் வைக்கல. ஸோ கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்தது. ஸோ எப்படா பொங்கல் விட்டு முடிப்பாங்க, நம்ம எப்படா பொங்கல் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியே பயங்கர டெம்டிங்கோடு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வெயிட் பண்ணி சாப்பிடும்போது அந்த பொங்கலும் அந்த கறிக்குழம்பும் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக நைட்டு கவுத்தி வச்சுருந்த பொங்கல் பானையே இப்போ காலையில் தான் நிமித்தினோம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சு எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு பொங்கல். இதில் வந்துட்டு தண்ணியாக வச்ச கறிக்குழம்பு வந்துட்டு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே இந்த பொங்கல் சாதத்துக்கும் கறிக்குழம்புக்கும் வந்துட்டு அடிக்ட்டுன்னே சொல்லலாம். இன்றைக்கி மட்டுமே ஒரு 4-5 டைமாவது வச்சு சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த பொங்கல் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலு. ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சு இறக்கி மேக்ஸிமம் டைம் வந்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்தே உட்காந்து சாப்பிட்டோம். இதுதான் என்னோட பொங்கல் சாரீ. சில்க் ஃபோக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் இருந்து நம்ம எல்லாம் செட் சாரீ கட்டலாம் இந்த பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சிஸ்டரில் வந்து இந்த சாரீ வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ஊர்லேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். ப்ராப்பராலாம் ப்ரீப்ளீட் பண்ண தெரியாது. ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது வந்துட்டு நம்ம வியர் பண்ணும்போது ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணியிருக்கோம். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாள் பேசிகிட்டு இருந்தோம். லேடிஸ் நாங்கள் 3 பேரும் சேம் கலரில் ட்ரெஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே
அண்ணா தம்பி எல்லாம் நாங்களும் சேம் கலர் வியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் அவங்களுக்கும் ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் சேமாக வியர் பண்ணிட்டு இந்த குட்டீஸை மட்டும் எப்படி சும்மா விட முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்துட்டு சிம்பிளாக ஒரு பிங்க் கலரில் ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பெருசாக பிளானிங்லாம் பண்ணி பண்ணும்போது அது கொஞ்சம் சொதப்பிடும். அதுவே கேஷுவலாக பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஃபேமிலியில் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் தான் பிளான் பண்ணோம். இந்த சேம் கலர் ட்ரெஸ்லாம் வந்துட்டு பிளான்லேயே இல்லை. பட் அதுவும் அமைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து அதே கலரில் ட்ரெஸ்ஸும் கிடச்சிருச்சு. நான் வரலை, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்ன அம்மாவுக்கும் பிங்க் கலர் சாரியை பீரோவில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கட்ட சொல்லி இங்கே ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அண்ட் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆக்கிட்டாங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு கொடி கயிறை கட்டி ரேஷன் கடை வேஸ்டியை வந்துட்டு ஃபுல்லாக விரிச்சு விட்டு அழகாக பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் எடிட்டிங் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபோட்டோக்காரனாவை கூட லாஸ்ட் மினிட் தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இவங்க ஷாப் இருக்குது. ஸோ சொன்னதுமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. செட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம். என் தம்பியெல்லாம் வந்துட்டு தூங்கிட்டான். குட்டீஸ்லாம் வந்துட்டு அவங்கவுங்க அம்மாட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நாங்கள்லாம் ஃபோட்டோஸ்க்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு. எப்படியோ இந்த ஃபோட்டோக்காரனா எங்கள் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்பவே சூப்பராக கிளிக் பண்ணி எடுத்துட்டாங்க ஃபைனலாக. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே ரொம்பவே ஹாப்பியாகவும் பிஸியாகவும் ஜாலியாகவும் எங்களுக்கு போச்சு. ஈவினிங் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு பார்த்தா அன்னைக்கு சரியான மழை. எங்கள் ஊர் தானா இது அப்படிங்கிற மாதிரி கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் ஊரோட ஃபிஷிங் ஹார்பர், மீன் மார்க்கெட் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பொங்கல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.